மகாலிங்கம் பேசுறேன். ஆ நடராஜன் மகாலிங்கம். எனக்கு சூப்பர். ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருந்தது, அதனாலதான் பேச முடியல. பரவாயில்ல பிரபு. நான் கேட்ட கேள்வி டைம் ஒன்றும் ஆகலையே, டைம் எக்ஸீட் ஆயிடுது, பரவாயில்லையோ? இல்ல பரவாயில்ல, ஓகே. கேளுங்க கேளுங்க பிரபு. என்னுடைய கொஸ்டின் வந்து சிம்பிள். அதாவது பீப்புள் வந்து ரைட்ஸ்னாக்கா, இப்போ ஒரு ரோடு போடணும். அந்த ரோடு போடணும்னா கண்ட்ரி வைஸ் இட் இஸ் அவர் டியூட்டி டு ஹெல்ப் த கண்ட்ரி. அதனால வந்து ரோடு போடுறதுக்கு யூ ஷுட் ஹெல்ப் வாட் எவர். பட் பீப்புள் ஹூ காட் லேண்ட் எல்லாம் எவ்ரிபடி அஜிடேட்ஸ், திஸ் இஸ் மை ரைட், திஸ் இஸ் மை லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேக்ரோ லெவல்ல நான் சொல்றேன், ஐ எம் சரிங்க நாட் டாக்கிங் அபவுட் மைக்ரோ லெவல். அந்த சரிங்க. மாதிரி ஒரு வேர்ல்டு டெண்டன்சியே நீங்க பாத்தீங்கன்னா, the whole thing is shifting towards my rights. என்னுடைய உரிமைகள் இது, அதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். டியூட்டியை பத்தி ஐ எம் நாட் பாதர்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம சொல்ற ஹையஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் பகவத்கீதாக்கு இட் கான்ட்ரடிக்ஸ் மாதிரி எனக்கு தோன்றது. உங்களுடைய எஸ்டீம்டு ஒப்பீனியன் எனக்கு தேவை. ஆமா. அண்ட் அண்ட் இன்னொன்னையும் சொல்றேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, உங்க இது வந்து நான் இப்பதான் கேட்டேன், யாரோ லிங்க் கொடுத்தாங்க, அதுல இருந்து கண்டினியூஸா கேட்கிறேன். யூ ஆர் வெரி சிம்பிள் and you are explaining very difficult concepts in a very nice way. It goes into our mind. I am really thankful because so many books I have on Bhagavad Gita I used to read. சும்மா ரீடிங் தான் இருக்குமே தவிர எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணுமே பதியாது. பட் யூ கிவ் ஃபண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டோரிஸ், அண்ட் தட் கோஸ் இன் டு த மைண்ட் விச் இஸ் ப்ராக்டிகபிள். That is the great part of it, and really I am thankful for your lectures. That தேங்க்யூ. is why I never miss it. ஓ தேங்க்யூ. Will you will you kindly explain this? எஸ் பிரபு, தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய பாராட்டு எல்லாத்துக்கும் என்னுடைய குருவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவரால் தான் வந்து என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. உங்கள் பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்ல வந்தீங்கன்னா, கேள்வி கேட்குறீங்கன்னா, மக்கள் வந்து இப்போ வந்து கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட தங்களுடைய ரைட்ஸ், அப்போ ரைட்ஸுங்கிறப்ப வந்து அது என்ன ஆகி போயிடுதுன்னா, அஹ், தன்னுடைய சுயநலங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, கடமையை பண்றப்ப அதனுடைய பலன்ல வந்து பற்று வைக்காம பண்ணுகிறாரு. இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு 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 சீரியஸான மேட்ரு. இது வந்து வந்து ஒரு கிளாஸாவே நம்ம எடுக்கலாம் ஆக்சுவலா. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, யார் வந்து அதனுடைய பலன்ல பற்று வச்சோம்னா நம்ம அந்த கடமையை சரியா செய்ய மாட்டோம். இப்போ நீ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அதை வச்சு பேசுவோம். இப்போ வந்து மக்களுடைய நலனுக்காக ரோடு கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல அந்த ரோடு கொண்டு வரதுனால அது மக்களுக்கு நலனை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமாங்கிறது தெரியல. லெட்ஸ் அஸ்யூம் தட் ரோட் இஸ் கோயிங் டு பிரிங் பெனிஃபிட் டு த பீப்புள். ஃபர்ஸ்ட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா, அப்படி வச்சுட்டு போவோம். அப்படி பண்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சிலருக்கு பாதிப்பு உண்டு பண்ண தான் செய்யும். சொன்னாப்புல வந்து அவங்க வந்து அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இது வந்து என்னுடைய லேண்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நியாயமா பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு செயலை செய்யறப்ப அது வந்து சுயநலமா இல்லாம மற்றவங்களுக்கும் பலனை கொடுக்குற மாதிரி செயலை தான் நம்ம செய்யணும். அதான் வந்து கடமையை செய்கிறப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்தினால இந்த மாதிரி பெருவாரியான மக்கள் பலனடையக்கூடிய விஷயத்தை தடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தவறு, அவங்க செய்கிறது தவறு. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரோடு போடுறது ஒரு நல்ல விஷயம் நினச்சி சொல்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் ரோடு போகிறப்பயே அது நல்ல விஷயமா இல்லாமல் இருக்கும். ஏன்னா கான்ட்ராக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு இவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்க பணம் அடிக்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது நல்லதோ கெட்டதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அது ரோடே வந்து மக்களுக்கு அந்த மக்களுக்கு நல்லது கிடையாது, அந்த ரோடு போடுறதுனால நிறைய விவசாய நிலங்கள் அடிபடுது, நிறைய விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த ரோடு போடுறங்கிற டியூட்டியே தப்பாக போயிடுது. அங்கே அது வந்து அப்போ அவங்க எதுக்குறாங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரோடு போகிற டியூட்டினால நிறைய பேர் பலன் தான் அடைய போகிறாங்க. ஏதோ ஒரு சிலர் 2 பேர் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு சிலர் 2 பேர் வந்து அவங்க வந்து பல பேர் பலனடையக்கூடிய அந்த ப்ராஜெக்டை தடுத்து நிற்பது தப்பு. இவ்வளோதான் மேட்டர். Thank you, Guruji.